யூத் பேப்பரின் இனிய வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோவை வழங்குவோர் என்எல் அக்வாடெக் விரால் மீன் தீவன விற்பனையாளர், கும்பகோணம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஜெயராம் பேசுகிறேன். விரால் மீன் ஜெயராம் பேசுகிறேன். மீன் எந்த சைஸில் வாங்குறது, இப்படி வாங்குறது, எப்படியெல்லாம் பார்த்து வாங்கினா அந்த சைஸ் என்ன சைஸில் விடலாம், எந்த சைஸில் விட்டால் உடனே தீவனம் எடுக்கும், எந்த சைஸில் விட்டால் நம்மளுக்கு உடனே வரும். ரிஸ்க் இல்லாமல் இருக்கிறது என்ன சைஸ் வாங்கணும்? ஏன் சார் ரிஸ்க் இல்லாமல் சார்? மீன் சாகாத இருக்கிறதுக்கு பார்க்கணுமுன்னா எப்படி பார்க்கணுமுன்னா, சிகப்பு குஞ்சியாக இருக்கும், 2 இன்ச்சில் இருக்கும். இங்கே வர்றவங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். சிகப்பு குஞ்சு விட்டா செத்துருன்னு சொல்லுவாங்க, அது சாவாதுங்க. சிகப்பு குஞ்சு வந்து 2 இன்ச்சு 2.5 இன்ச்சு இருக்கலாம். 2.5 இன்ச்சு இருந்தேன்னா நீங்கள் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா 2.5 இன்ச்சு, அது எத்தனை சென்டிமீட்டர்னு தெரியல, இது போல் 2.5 இன்ச்சு வாங்கிட்டு வந்து நீங்கள் அந்த 20,000 குஞ்சு அந்த 1 ஏக்கரில் விட்டுட்டீங்க. 20,000 குஞ்சு விட்டாச்சு. இது எப்பப்போ மருந்து போடணும், எப்பப்போ தீவனம் வைக்கணும் சார்? மீன் குஞ்சு எப்படி விடணும் சார்? மீன் குஞ்சு வாங்கிட்டு வந்துட்டு உடனே விடலாமா, இல்லை ஒரு நாளைக்கு எடுத்து வைக்கணுமா? மீன் குஞ்சு விடுறத பற்றி இன்னும் விளக்கமாக சொல்லுங்கள் சார். இல்லைங்க, மீன் குஞ்சு விடுறது வந்து பார்த்தீங்கன்னா உடனே வாங்கிட்டு வந்தோடனே நம்மள்கிட்ட வந்தோடனே விட்டுடணும். அந்த ரெடியில் தான் நம்ம இருக்கணும். மீன் குஞ்சு வந்ததும் உடனே விட்டுணும். 2 நாள் 1 நாள்லாம் வச்சுருக்கக்கூடாது. குளத்தில் வச்சு ஏனத்துலேயே எதுலேயே ஒரு நெட்லேயே கொட்டக்கூடாதுங்க. உடனே அடுத்த நிமிஷமே எடுத்துகிட்டு வந்து இறக்கணும், எடுத்து கொட்டிக்கிட்டே இருக்கணும். அந்த ரெடிக்கு நம்ம குட்டையை வச்சுக்கிட்டு தான் அங்கே போய் மீனை வாங்கிட்டு வரணும். மீன் வாங்கிட்டு வந்ததும் கொட்டிடணும். இதை வந்து ஸ்டாக் வைக்கக்கூடாது, ஒரு நாளோ மறுநாளோ வைக்கக்கூடாதுங்க. அப்போ மீன் கொட்டிட்டோம் சார். மீன் கொஞ்சம் சைஸ் சொல்லுங்கள் சார். பார்த்தீங்கன்னா சில இது 3 இன்ச்சு இருந்தால் பெருசு, சின்னதை பிடிச்சி. ஆமாங்க, அதை கொஞ்சம் டீப்பாக சொல்லுங்கள் சார். அதை இப்போ நம்ம 2.5 இன்ச்சு விட்டுட்டோம். அதில் 2.5 இன்ச்சு விட்டாச்சு. 2.5 இன்ச்சு தான், 2.5 இன்ச்சு 2 இன்ச்சு கூட இருக்கலாம், 2.5 இன்ச்சு 2 இன்ச்சு இருக்கலாம். அதுக்கும் கீழே போகக்கூடாது, 1 இன்ச்சு வரக்கூடாது. அந்த 2.5 இன்ச்சிலேருந்து 3 இன்ச்சு 4 இன்ச்சு 5 இன்ச்செல்லாம் இருக்கவே கூடாது. எக்காரணத்து கொண்டும் இருக்கக்கூடாது. ஏன் எக்காரணத்து கொண்டே இருக்கக்கூடாது? எல்லாம் ஒரே குஞ்சு தானே, எல்லாம் ஒரே விரால் மீன் தானேன்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்வி கேட்பீங்க. எக்காரணத்து கொண்டே இருக்கக்கூடாதுனாக்கா இந்த 2 இன்ச்சு 2.5 இன்ச்சு இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3 இன்ச்சு 4 இன்ச்சு அந்த குஞ்சு வந்து இந்த குஞ்சு சாப்பிட்ரும். எந்த குஞ்சு சாப்பிட்ருங்க? அந்த சிகப்பு குஞ்சு இருக்குது பார்த்தீங்களா, அதை கண்டிஷனாக சாப்பிட்ரும். நம்ம சாப்பிடாதுன்னு சொல்லுவோம். நிறைய பேர் சொல்கிறாங்க விரால் குஞ்சு விரால் சாப்பிடாதுன்னு சொல்லுவாங்க. இது உண்மை. நான் என் தொட்டியிலே நடந்திருக்கு, நிறைய குட்டையில் நடந்திருக்கு. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், 2.5 இன்ச்சு 2 இன்ச்சு தான் விடணும். ஒரே சைஸ் 2.5 இன்ச்சு இருக்கலாம், 2 இன்ச்சு இருக்கலாம். அதுக்கு கம்மியாகவும் போகக்கூடாது, மேலேயும் போகக்கூடாது. விட்றப்ப அதை விட்டுட்டோம். அது பெரிய குஞ்செல்லாம் எடுத்து போட்டு எடுத்து விட்டாச்சு. சரி, இதுக்கு மருந்துலாம் போட வேண்டாம் சார்? அந்த மீன் குஞ்சுக்கு ஏதாவது தடுப்பு மருந்து இருக்குமா சார்? மருந்தில் நினைக்கணுமா சார்? அந்த மருந்தில் நினைக்க வேண்டாம். நம்ம மருந்தில் நினைக்க வேண்டியதில் நம்ம தான் அதுக்கு முன்னாடி சுண்ணாம்பு போட்டிருக்கோம் இல்லைங்களா, சாணி போட்டிருக்கோம், சுண்ணாம்பு போட்டிருக்கோம். விட்டு மறுநாள் பொட்டாசியம் பர்மனெண்ட்டு மருந்து இருக்குது இல்லைங்களா, பொட்டாசியம் பர்மனெண்ட்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதை நான் யூஸ் பண்ணுற மருந்து. அது அந்த மருந்தை எம்எம் போடணும். 1 ஏக்கருக்கு எம்எம் போடணும். 1 ஏக்கருக்கு குறையாமல் 1 கிலோ போடணும். ஒரு வேலை 1 ஏக்கருக்கு 1 கிலோ போடணும் கண்டிஷனாக. எப்படி போடணும், அதை என்ன வகையில் போடணும்? அள்ளி தூவிடலாமா, இல்லை மோட்ரு வர்ற இடத்துல கரைச்சி விட்டுடலாமா, அப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுங்க. ஒரு பெரிய யானை ஒன்று எடுத்துக்கணும். இந்த 1 கிலோ மருந்தை 4ஆக பிரிச்சுக்கணும். 4 1/4 கிலோ பிரிச்சுக்கணும். 4ஆக பிரிச்சுக்கிட்டோம்னாக்கா 1/4 கிலோ மருந்து எடுத்து முதல்ல கொட்டிக்கணும். அதில் தண்ணி முண்டு ஒரு 10 லிட்டர் அளவுக்கு தண்ணியை வச்சுக்கணும். ஒரு 10 லிட்டர் அளவுக்கு தண்ணியை வச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு என்ன பண்ணால் அதை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குட்டை ஃபுல்லாக தெளிக்கணும். அந்த நம்ம சாணி தெளிக்கிற மாதிரி அந்த குட்டை ஃபுல்லாக ரவுண்ட்லேயே ஃபுல்லாக தெளித்து விடணும். எப்போ அந்த மருந்தை போடணும், அந்த மீன் விட்டாச்சு எப்போ அந்த மருந்து போடணும், தீவனம் வச்ச பிறகு, தீவனம் தின்ன பிறகு போடணும். தீவனம் வச்சிடணும் பார்த்தீங்களா, தீவனம் எப்படி வைக்கிறதுன்னு அப்புறம் சொல்கிறேன். அந்த மருந்து போடுறதுக்கு சொல்கிறேன். அந்த தீவனம் வச்சுட்டோம், தீவனத்தை தின்னுட்டு 1 மணி நேரம் கழித்து போடணும். அப்போ இந்த 1 கிலோ மருந்தை 1 ஏக்கர் ஃபுல்லாக 4 விதமாக பிரித்து 4 1/4 கிலோ எடுத்து ஒரே நல்ல அந்த சுற்றி தெளித்து குட்டை ஃபுல்லாக தெளித்து விடணும். சரி, இப்போ 1 ஏக்கரில் சமயத்தில் ஒரு 50,000 குஞ்சு விடுறேன், அப்பயும் இந்த 1 கிலோ மருந்து போதுமா சார்? போதுங்க. அந்த தண்ணி அளவு மட்டும்தான். 50,000 குஞ்சு கணக்கெல்லாம் கிடையாது. நம்ம 1 கிலோ மருந்து அந்த தண்ணி லெவலுக்கு மட்டும்தான். ஏக்கர் கணக்கு தான். ஏக்கர் கணக்கு தாங்க. நம்ம அந்த 50,000 விட்டாலும் பிரச்சனை இல்லை, அது 1 லட்சம் விட்டாலும் பிரச்சனை கிடையாது. அந்த 1 கிலோ போதும். அப்படி சார் அந்த ஒரு நாளைக்கு போட்டுட்டோம், நோய் இருக்குது சார், மறுநாள் பார்த்தா 2 குஞ்சு செத்துருக்கு, புண்ணு இருக்குது, மறுபடியும் போடணும்.
அதுபோல் தொடர்ச்சியாக முன்னாடி சொன்ன மாதிரியே தான் சொல்கிறேன், தொடர்ச்சியாக ஒரு கிலோ 7 நாளைக்கு தொடர்ச்சியாக போடணும். காலையில் தீவனம் சாப்பிட்ட பிறகு. ஆமாம், தீவனம் வச்சுட்டு சாப்பிட்ட பிறகு அதுக்கும் பிறகு தான் போடணும். இந்த 1 கிலோ மருந்தை ஒரு நாளைக்கு ஒரே வேலையில் போட்டுடணும். 1 கிலோ மருந்து 4 விதமாக பிரித்து 4 பக்கமும் கரைச்சி ஃபுல்லாக தெளித்து விட்டுடணும். மறுநாள் அதே போல் போடணும். இது போல் 7 நாளைக்கு 6 நாளைக்கு 5 நாளைக்கு தொடர்ந்து போடலாம். காலையிலே சார், அது சாயந்தரத்துலேயே சார்? காலையில் எந்த நேரத்தில் வேணாலும் போட்டுக்கலாம். நீங்கள் உங்கள் டைம், சாயந்தரம் வேணாலும் போட்டுக்கலாம், காலையில் வேணாலும். தீவனம் வச்ச பிறகு போடணும். ஆமாம், ஆனால் இந்த காலையில் போட்டாலும் சாயந்தரம் போட்டாலும் தீவனம் மீன் தின்ன பிறகு போடணும். ஏன் தின்ன பிறகு போடணும் அன்னு கூட கேள்வி கேட்பீங்க. என்னங்க தீவனம் தின்ன பிறகு தான் போடணுமான்னு கேட்பாங்க. அப்போ தான் அந்த மீன் தீவனத்தை தின்னுட்டு ஃப்ரீயாக நிற்கும். அப்போ தான் நம்ம தெளிக்கிற மருந்து அது உடலில் போய் படும். தீவனம் திங்கலைன்னா அது எங்கேயாவது போய் தீவனத்துக்கு தேடிக்கிட்டு நிற்கும், அது உடம்புல படாது. தீவனம் தின்னுடுச்சுன்னா அது ஃப்ரீயாகவே எல்லா இடத்துலையும் அந்த குட்டை ஃபுல்லாக நிறைஞ்சு நிற்கும். இப்போ நிறைஞ்சு நிற்கிறப்ப நம்ம போடுற மருந்து அது உடம்பு ஃபுல்லாக பரவும். இதுதான் காரணம், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ இதெல்லாம் பார்த்தாச்சு. நம்ம விரால் குஞ்சு வாங்கணும், எந்த சைஸில் வாங்கணும், எந்த சைஸ் வாங்கினா ஒரு 6 மாதத்தில் 8 மாதத்தில் அந்த விரால் குஞ்சு பெருசாக வரும், விரால் வரும். இது நிறைய கேள்வி கேட்குறீங்க. எந்த சைஸில் சார் வாங்கணும், எந்த சைஸில் அந்த எப்படி கண்டுபிடிக்கிறது கேட்குறீங்க. நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க. அது விரால் சைஸ், இது பெருசாக வளரும், இது சின்னதாக வளரணும், எப்படி கண்டுபிடிக்கிறது? சொல்லக்கூடாது. இதை நான் சொல்கிறேன், உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்கிறேன். விரால் குஞ்சுங்கிறது 2 இன்ச்சுக்கு மேலே சிகப்பு இருக்கணும். 2 இன்ச்சு இருக்குது பார்த்தீங்களா? நம்ம வாங்குகிற பொருள் தரமான பொருள்னா 2 இன்ச்சு சிகப்பில் இருக்கணும். 2 இன்ச்சு சிகப்பில் இருந்தேன்னா 8 மாதத்தில் 1/2 கிலோலேருந்து 3/4 கிலோ வரையிலையும் வரும், 1 கிலோ வரையிலையும் வரும். சரி, அது தரம் பார்த்தாச்சு சார். 3 இன்ச்சு கருப்பாக இருக்குங்களா, அது வளருமா? தான் 3 இன்ச்சு தான் பெருசாக வந்துருச்சிங்களே, அது வளரும் தான், கண்டிஷனாக வரும். அந்த 8 மாதத்தில் அது 1 கிலோ 1.5 கிலோ 1/2 கிலோ வந்துடும். சரி, சின்ன குஞ்சு, இது சின்ன விரால் குஞ்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதையும் கண்டுபிடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 இன்ச்சில் கருப்பாக இருக்கும். தயவுசெய்து வாங்காதீங்க யாரும், எல்லோரும் கஷ்டமாக தான் இருக்கும். தயவுசெய்து இந்த வியாபாரிங்களுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்கும். தயவுசெய்து இந்த 1 இன்ச்சில் கருப்பு குஞ்சு இருக்குது பார்த்தீங்களா, அதை வாங்கினீங்கன்னா அவங்க கொடுக்குறவங்களுக்கும் சொல்கிறேன், தயவுசெய்து கொடுக்குறவங்களும் அந்த 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு கருப்பு குஞ்செல்லாம் கொடுக்காதீங்க தயவுசெய்து யாருக்குமே. ஏன்னா அவங்க ஒரு தொழிலுக்காக நம்மள்கிட்ட வராங்க, கஷ்டப்படக்கூடாது. அவங்களுக்கு ஒரு 1/2 கிலோவது விரால் வரணும். தயவுசெய்து எல்லா வியாபாரியும், என்கிட்ட நிறையா ஒரு 4-5 வியாபாரி இருக்காங்க. ஆந்திராவில் உள்ளவங்களுக்கு பேசினா புரியாது இது, அதை நான் தெலுங்கில் ஒரு நாளைக்கு அதை பேசணுன்னு இருக்கேன். தயவுசெய்து 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு கருப்பு குஞ்சு யாருக்குமே கொடுக்காதீங்க தயவுசெய்து. ஏன்னா அது வளராது. என்ன காரணம்னா அதோட தாய் 1/2 கிலோ 1/4 கிலோ சைஸில் தான் இருக்கும். அதோட ஃபுல்லாக நம்மள்கிட்ட அந்த 400 கிராம் 300 கிராம் தான் வரும். அதனால் தயவுசெய்து நீங்கள் விரால் குஞ்சு வாங்குறப்போ 1.5 இன்ச்சில் கருப்பு குஞ்சு இருந்தேன்னா சும்மா கொடுத்தாலும் கூட வாங்காதீங்க யாருக்கிட்டுமே. யாரும் வருத்தப்பட வேண்டாம், விற்கிறவங்களும் வருத்தப்பட வேண்டாம், வாங்குறவங்களும் வருத்தப்பட வேண்டாம், 2 பேருமே பாதிக்கக்கூடாது. நீங்கள் அள்ளி கொடுத்துருவீங்க, பாவம் வாங்கி கொடுத்துருவீங்க. நீங்கள் வாங்கி 2வது இந்த பண்ணையில் வாங்கி வளர்த்து கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் தயவு செய்து சொல்கிறேன், 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு கருப்பு குஞ்சு இருந்தால் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறவங்கள்ட்ட நீங்கள் வாங்காதீங்க, வாங்கி நீங்கள் விற்காதீங்க தயவுசெய்து. எல்லாருக்குமே சொல்கிறேன். ஏன்னா உங்கள் வளரலைன்னா மறு வருஷம் உங்கள்கிட்ட வரமாட்டாங்க. 2 இன்ச்சு சிகப்பு குஞ்சாக இருந்தால் தாராளமாக அவங்களுக்கு கொடுங்க. 3 இன்ச்சுக்கு மேலே அது வேறு கதை. 3 இன்ச்சுக்கு மேலே இருக்குது எல்லாமே வளர்ந்துடும். சிகப்பு குஞ்சு 2 இன்ச்சு இருக்கணும், 1.5 இன்ச்சு இருக்கக்கூடாது, 1 இன்ச்சு இருக்கக்கூடாது. அது தேவையில்லை நம்மளுக்கு. 1.5 இன்ச்சு 1 இன்ச்செல்லாம் வேணாம். 2 இன்ச்சுக்கு மேலே 2 இன்ச்சு இருந்தால் போதும். சிகப்பு குஞ்சு இருந்தால் அது 8 மாதத்தில் 1/2 கிலோ 3/4 கிலோ 1 கிலோ கண்டிஷனாக வரும். 2வது இந்த கருப்பு குஞ்சு 1 இன்ச்சில், கருப்பு குஞ்சு 1.5 இன்ச்சில் கொடுத்தா வாங்காதீங்க தயவுசெய்து. நீங்களும் வாங்கி அதை வியாபாரம் பண்ணாதீங்க தயவுசெய்து, எல்லாருக்கும் சொல்கிறேன். இதாங்க அதில் உள்ள மாடலு. சின்ன மீன் பெரிய மீனுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதாங்க. இன்னும் மேலே ஏதாவது உங்களுக்கு இன்னும் டவுட்டுன்னா நேரில் பார்க்குற மாதிரி தான் பார்க்கலாம். பார்க்குறதுக்கு உங்களுக்கு டைம் சொல்லிடுறேன். காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் ஒரு 4 மணிக்குள்ளார வாங்க. 4 மணிக்கு மேலே வந்தால் நான் இருக்க மாட்டேன், நான் ஆஃபீஸை விட்டுட்டு போயிட மாட்டேன். என் இடத்த காலி பண்ணிட்டு நான் மீன் பிடிக்க போயிடுவேன். நீங்கள் நினைக்கல எங்கேயாவது போயிட்டு வரேன்ட்டு, அதெல்லாம் கிடையாது. 2வது ஃபோன் பண்ணுறவங்க 5 மணிக்கு மேலே தயவுசெய்து ஃபோன் பண்ணாதீங்க. ஃபோன் எடுக்க மாட்டேன், நான் மீனுக்கு போயிடுவேன். வேறு ஒன்றும் இல்லை. சிதம்பரம் வந்துடலாம். சிதம்பரம் வந்துட்டிங்கன்னாக்கா சிதம்பரத்துலேருந்து கிள்ளை பிச்சாவரம்னு வரும். கிள்ளை பிச்சாவரம்னா 2 வழி இருக்குது. பிச்சாவரம் போனீங்கன்னா அங்கே போயிடுவீங்க, ஆற்றுக்கு அந்தாண்ட போயிடுவீங்க. கிள்ளைன்னு வரணும், கிள்ளை கடத்தருவு.
கிள்ளை கடத்தெருவுக்கு வந்துட்டிங்கன்னா கிள்ளை கலைஞர் நகர் பக்கத்தில் இருக்குது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெரியாஸ்பத்திரி இருக்குது. பெரியாஸ்பத்திரி வந்துட்டிங்கன்னா பெரியாஸ்பத்திரின்னு சொன்னால் உங்களுக்கு தமிழில் சொன்னால் தெரியுமா, ஜிகேஸ்ன்னு சொல்லுவாங்க. பெரியாஸ்பத்திரி அங்கேருந்து ஜிகேசி. அதில் வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து கலைஞர் நகர், அதான் ஜிகேஸ் தான் எங்கள் ஊர். கிள்ளை வந்துட்டு கலைஞர் நகர் கிள்ளை கடத்தெருவு, கிள்ளை கடத்தெருவு. தில்லைங்கிறீங்க சில பேர், அப்படி இல்லை, கிள்ளை. எங்கள் மாவட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரம், கலைஞர் நகர், கடலூர் மாவட்டம். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் டிகே, கிள்ளை போஸ்ட்டு, கலைஞர் நகர், ஆர் ஜெயராமன். நல்லா சொல்லியிருப்பேன், மறுபடியும் திருப்பி போட்டு பாருங்கள். ஐயா அந்த விளம்பரம் இதெல்லாம் அவங்க துருவி கேட்குறதுனால தான் இதெல்லாம் எனக்கு வருதுன்னா வராது எனக்கு. சார் வந்து என்னோட ரொம்ப தீவிரமாக அதெல்லாம் கண்டுபிடிச்சி போடுறவங்க. எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த டிவி போடுற சாரு, அவங்க பேர் தெரியல, பேர் சார் உங்களுக்கு ராஜேஷ் சாருக்கு ரொம்ப நன்றி சார், ரொம்ப வணக்கம். எல்லாருக்கும் நல்லா இருக்கு, எல்லாருக்கும் தெரியட்டும் சார், எல்லாம் வளரணும், நம்மளும் நல்லா இருப்போம் சார். வணக்கம் சார், நன்றி சார்.